Taste the Daily. திருச்சியில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தில்லை நகரில் உள்ள கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, கோகுல இந்திரா, சி விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ரத்னவேல், முன்னாள் அமைச்சர் நல்லுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். திருச்சியில் வரும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் புரட்சித் தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் இடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜே. ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று மரக்கடை, எம்ஜிஆர் சிலை, புத்தூர் நால்ரோடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, எஸ். வளர்மதி, விஜயபாஸ்கர், கழக அமைப்பு செயலாளர் ரத்னவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே. மோகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அமமுகவைச் சேர்ந்த மாவட்ட துணை செயலாளர் கண்ணியப்பன், ஒன்றிய செயலாளர் மகேஷ், பேரூராட்சி செயலாளர் பொன்னுசாமி, பொதுக்குழு உறுப்பினர் முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல் திமுக மற்றும் பாமகவைச் சேர்ந்தவர்களும் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளாளப்பட்டியில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராஜன் செல்லப்பா அறிவுறுத்தலின்படி மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் என்ற செல்வம், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே. தமிழரசன் ஆகியோர் தலைமையில் அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திமுகவின் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்களை சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் மக்களிடம் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.